ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு ஒரு யதார்த்தமாகவே கொண்டு வந்து போயிருக்காங்க. இங்கே பாப்பா வந்து காவேரியை பார்க்காம அவங்கக்கிட்டலாம் பேசாமல் இருக்கிறத நினச்சி தாத்தாவும் ஃபீல் பண்ணுறாரு. ராதாம்மாவும் வந்து விஜயாண்ட கேட்குறாங்க, குழந்தையே இது போல் இழுத்து குடிக்கக்கூடாது, அவள் போக்குலேயே விட்டு குடி, அவள் போக்குலேயே விடு, இது போல் கண்டிஷன்லாம் அம்முக்கிட்ட போடக்கூடாது, குழந்தை மனநிலை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. விஜயும் வந்து என்ன பண்ணுறது, காவேரி இது போல் முடிவு எடுத்து அவள் தானே எல்லாம் செய்ய வைக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே வந்து சாரதம்மா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம அம்முக்கு ஃபோன் பண்ணி உங்களை பார்க்காம பேசாமல் இருக்க முடியல பாட்டி, என்னை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. சாரதம்மாவும் மாப்பிள்ளை எது சொன்னாலும் பரவாயில்ல கங்கா, வா நம்ம போகலான்னா கங்கா சொல்கிறா, அங்கே தான் அவர் வர வேணான்னு சொல்லிட்டாரு, பார்க்க வேணான்னு சொன்னாரம்மா, போகலான்னா இல்லை போகலான்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு விஜய்கிட்ட பேசுகிறாங்க. விஜய் கோவப்படுறாரு. விஜய் வந்து சாரதம்மா மேலே கோவப்படுறது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த அம்மாவோட அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் இவருக்குதான்னு இவருக்கே தெரியும். இருந்தாலும் குழந்த மனசு ஆசையை வளர்த்துக்கக்கூடாது. அதனால தான் வந்து அவள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாள். அப்புறம் மேலே மேலே அவகிட்ட பேசி ஆசையை வளர்த்துக்கக்கூடாது, குழந்தைய பற்றி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பேசும்போது சாரதம்மாவும் சொல்கிறாங்க, ஒரு நாள் 2 நாள் எங்கள் கூட இருக்கட்டும், அம்முவை இந்த இதுவில் கொண்டு போனால் குழந்தையோட மனசு பாதிக்கும், உங்களுக்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடக்குதோ இல்லையோ அது பிரச்சனை கிடையாது, ஆனால் குழந்தையோட மனநிலை பாதிக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி எபிசோடில் வந்து எல்லாருமே குழந்தையோட மன